கிடையாது. அதான் உண்மை. ரஜினிகாந்த், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டு ஆட்சிகள்ல இந்த ஆட்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறதுல உங்க பார்வை என்ன? நிச்சயமாக மிகச்சிறப்பான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு, நலிந்தோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, என்ன சிறுபான்மை மக்களுக்கு என்று மிகச்சிறந்த திட்டங்களை தமிழ்நாடு மாணவர்கள், குறிப்பாக கல்விக்கு, மருத்துவத்திற்கு, தொழில் வளர்ச்சி என்று மிகச்சிறந்த திட்டங்களை மிகச்சிறந்த வகையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கல்விக்கான திட்டங்கள் என்னலாம் சார்? சார், கல்விக்கான திட்டங்கள் இன்னைக்கு காலை உணவு திட்டம் உலகம் போற்றுகிற திட்டம். ஓகே. பாஜக உள்ளிட்ட ஆட்சி புரிகிற மாநிலங்கள் கூட முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய திட்டம் எடுத்துக்கொள்ளாமல் இதுவரை இருக்கின்ற திட்டம். அது மட்டுமல்ல, தமிழ் புதல்வன் என்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உதவி. நான் முதல்வன் திட்டத்தில் மாணவிகளுக்கு உயர்கல்வி பெறுவதற்கான உதவி, மாதம் உதவி. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு நீங்க கல்விக்கு 3428 கோடியை தரம் இருக்கிறது ஒன்றிய அரசு. ஏன்னா ஏதாவது சமக்ரா அபியான் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தை ஏத்துக்கல, இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே ஒன்றிய அரசு அந்த பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கல்விக்கான பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்த போதிலும், இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன், இருந்த போதிலும் மிகச்சிறப்பாக இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க உயர்கல்வி இடைநிற்றல் இன்றைக்கு குறைந்து விட்டது. குறிப்பாக தொடக்க கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி வரை இடைநிற்றல் இல்லை என்கிற சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. எந்த வருஷத்தை சொல்றீங்க சார்? இந்த ஆண்டு சொல்றேன், 2025 சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரொம்ப மோசமா இருந்தது, 7.7% குறைந்திருக்கு. இது கல்விக்கு. பெண்களை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது நாள் வரைக்கும் ஏன் நிறுத்தி வச்சாங்க அப்படிங்கறத சொன்னாங்களா? கண்டிப்பா சார். லேப்டாப் பொறுத்தளவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தோடு 20 லட்சம் பேருக்கு ஜனவரி முதல் வழங்க போறாங்க. ஆனா நீங்க நிறுத்தி வச்சாங்கன்னு சொன்னாங்களா? அதை வழங்குவதற்கு அவங்க முதலமைச்சரே சொன்ன செய்தி என்னன்னா, புதிய தொழில்நுட்பத்தோடு நாம லேப்டாப் கொடுக்கணும். அது இந்த வருஷம் கம்மிங் இயர்ல இருந்து கடந்த 4 ஆண்டுகளா நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல, அது ஏன்? மற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்கல்ல. அப்ப மற்ற திட்டம் பள்ளியில மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, நான் என்ன கேக்குறேன், நீங்க நெறியாளர் ஒரு விஷயத்தை என்ன அலோவ் பண்ணணும். நீங்க அந்த ஒரு விஷயத்தோட எங்களை கன்சென்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நாங்க இருக்கிற சாதனைகளை சொல்றதுக்கு அலோவ் பண்ணல. இல்ல மேடம், நீங்க அதை விடுங்க, புது ஸ்கீம்ஸ் வருது, வரவேற்கலாம். ஆனால் இருக்கிற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது நிறுத்தப்படுது இல்ல. அந்த இது 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நேரத்துல வருது இல்ல, இத நம்ம வாதிச்சு தான ஆகணும். சார், நிறுத்தப்படல, கொடுக்க போறாங்க, ஜனவரில இருந்து கொடுக்க போறாங்க, கொடுத்து முடிச்சுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கன்சர்ன் பண்ணி எங்களை நிறுத்தாதீங்க, தயவு செய்து நிறுத்தாதீங்க. இது உங்க திட்டமா இருக்க கூடாது. ரஜினிகாந்த் சார், உங்க திட்டமா இருக்க கூடாது. பக்கத்துல ஒரு பையன் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கான், 2022ல படிச்சிருக்கான், அவன்ட்ட லேப்டாப் இல்ல, அப்ப அவனுடைய கல்வி தகுதி எப்படி இருக்கும்? சார், இருங்க, எல்லார் கையிலயும் செல்போன். இல்ல நீங்க இடைமறிக்காதீங்க, இடைமறிக்கல, நீங்க இடைமறிக்காதீங்க. இல்ல சகோதரர், இது சேர்த்து இல்ல கோபால், இது சேர்த்து அவங்க சகோதரர் நியாயமே கிடையாது. இதுக்கு நான் டைம் கொடுக்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு தான் இப்ப கொடுக்க போறாங்க. நீங்க சார், நீங்க சொல்லுங்க. நீங்க சரி, அத விடுங்க. அதாவது எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன், செல்போன் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. லேப்டாப் கொடுப்போம். அந்த ஒரு விஷயம் 20 லட்சம் பேருக்கு கொடுக்க போறோம், ஏஐ தொழில்நுட்பத்தோடு கொடுக்க போறோம். அதோட அதை நிறுத்துங்க. திருப்பி நான் மற்ற விஷயங்களை சொல்ல விடாமல் தடுக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பெண்களை பொறுத்தளவுக்கு விடியல் பெண்கள் திட்டம், தோழிகள் விடுதிகள் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று நீங்க புதுமை பெண் திட்டம், எல்லாமே பெண்களுக்கான திட்டங்கள் தான். அதே போல ரஜினிகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நானே வரிசையா சொல்லிட்டேன். 5 நிமிஷம் ஆகுது, இடைமறிக்காம எனக்கு நேரம் கொடுங்க, தயவு செய்து நேரம் கொடுங்க. அதாவது இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா சார், மின்னணு ஏற்றுமதியில தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு சார். அதே போல இந்தியாவின் இங்க பாருங்க, இந்தியாவிலேயே வளர்ச்சி சதவீதத்தில் 11 இருங்க, நீங்க பாருங்க, நீங்க என்ன இடைமறிச்சு செய்தி வர விடாம தடுக்க கூடாது. நீங்க சொல்லுங்க, என்ன விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில 11.19% திமுக அரசு சொல்லல, ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டு இருக்கிற ரிசர்வ் வங்கி சொல்லுது. சரி, அதே போல நீங்க ஜிடிஎஸ் தமிழ்நாட்டுல பொருளாதாரம் சரியா பெரிய அளவுல தமிழ்நாட்டினுடைய கருவூலம் பொருளாதாரம் எல்லாம் சரியா இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்துகிற போது
பணியாளர்களை நிரந்தரப்படுத்தும் போது எங்கிட்ட நிதி இல்ல. சார் இருக்கிற நிதியை கொண்டு தான் சார் நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க சார். ஜிஎஸ்டி கொடுக்காதனால ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. மற்ற உபிக்கு கொடுக்குறாங்க, குஜராத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரிசாவுக்கு கொடுக்குறாங்க, அவங்க ஆட்சி ஆளுகிற பகுதிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இருங்க நீங்க யாரு பேசும்போது நான் தலையில்ல. நிறுத்திட்டாங்க. 4% இழப்பு, பொருளாதார இழப்பு ஒன்றிய அரசால். அப்படி இருந்துமே கூட இன்றைக்கு எல்லா திட்டங்களும் மிகச்சிறப்பாக வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதே மாதிரி நான் நீங்க சொல்றா ஓகே ரஜினிகாந்த் சார், நீங்க சொன்னா ஓகே, மக்களுக்கு எல்லா திட்டமும் போயிடுச்சுன்னு ரஜினிகாந்த் சார் சொன்னா ஓகே தான். இல்லங்க, மக்களை தேடி மருத்துவம் களத்துக்கு நீங்க தான் போக போறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இன்னைக்கு உதவித்தொகை 1500 2000 கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு புரட்சிகரமான திட்டம். இதெல்லாம் என்ன புரட்சிகரமான திட்டம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், கிட்டத்தட்ட 5996.53 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. யாரிடமிருந்து? கோவில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டு இன்றைக்கு வந்து அரசினுடைய சொத்தாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 3000 கோயில்களுக்கு நீங்க வந்து குடமுழுக்கு செஞ்சிருக்காங்க. கீழடி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா சார்? சார் நிச்சயமாக இது வெல்ஃபேர் ஸ்கீம். அத விடுங்க, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ல வரிசையா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒன்னு கேக்குறேன், அதிமுக ஆட்சியில எதுவுமே செய்யலையா? 5% கூட செய்யல முதலமைச்சர் சொல்றாரு. அதிமுக ஆட்சியில செய்ய 5% கூட இல்லங்கிறது தான் சார் உண்மை. அதிமுக கள்ளக்குறிச்சியில பேசுறாருல, அங்க மருத்துவமனை, அந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டது எல்லாமே தன்னுடைய ஆட்சியிலன்னு சொல்றாங்கல்ல. நீங்க ஒரு வருவாய் கட்டிடத்தை திறந்து வைக்கிறீங்க, அந்த மருத்துவமனையை நான் திறந்து வச்சதுன்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாருல சார். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் யார் பேர்ல? அதாவது ஏடிஎம்கே பேர்ல கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெயர் அறிவிக்கப்பட்டது. ஆனா நேத்து தான் சார், அங்க வந்து முந்தா நேத்து தான் கலெக்டரேட்டே திறந்திருக்காங்க. நிர்வாகம் இதுவரைக்கும் அப்ப கலெக்டர் இல்லையா? கலெக்டரேட் மருத்துவமனை இப்போ வந்துச்சு சார். சார் ஒரு அதான் 5% நீங்க பேசக்கூடாது. நீங்க இன்னும் என்னை விடுங்க சார், ஒரு 2 நிமிஷம் விடுங்க சார். மேடம் சொன்னாங்கல்ல, பாத்திமா மேடம், சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு இந்த அரசு. எந்த அரசு சார் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு? சிஏஏ சட்டத்தை யார் சார் கொண்டு வந்தா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு யார் சார் ஓட்டு போட்ட ஆதரிச்சு? அதிமுக ஓட்டு போடலையா? ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர்றையா? அதே போல நீங்க வக்ஃபு திருத்த சட்டம், இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை பிடுங்குற அந்த சட்டத்தை யார் சார் கொண்டு வந்து திருத்த சட்டம்? ஒன்றிய அரசு ஆதரிக்கலையா? ஆமா ஆதரிச்சாங்க சார். யார் வாக்களிச்சாங்க? ஆமா ஆதரிச்சாங்க. அதிமுக வக்ஃபுக்கு இவர்கள் கூறுகிறார்களே, அதிமுக வாக்களித்தது என்று கூறுகிறார்கள் இல்லையா? ஆனா அந்த திட்டத்தின்படி முதலில் அந்த அமைப்பை உருவாக்கியது இவர்கள் தான் சார். அதிமுக ஆதரிச்சாங்க, ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? இன்னொரு செய்தி வாக்களிச்சாங்க சார். சிஏஏ சட்டம் அவங்க ஆதரிச்சு ஓட்டு. நான் வக்ஃபுக்கு கேட்டேன், நான் வேற எதுக்கும் கேட்கல. வக்ஃபுக்கு கேட்டேன். வக்ஃபுக்கு ஏன் சார் அவங்க போகல? அப்ப ஆதரிப்பு தானே? அது கிடையாது. ஆதரிப்பு தானே. நீங்க எதிர்த்து ஓட்டு போடல, எதிர்த்து ஓட்டு போடலன்னா ஆதரிப்பு தான் அர்த்தம் அது. அது மட்டுமல்ல, இவங்க 3 வேளாண் சட்டங்கள் வந்து விவசாயிகளை பாதிக்கிற மேடம் கூட சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டம். இப்ப நம்ம தமிழ்நாட்டு ஸ்கீமை விட்டுருவோமா சார்? டெல்லிக்கு போயிடலாமா? நமக்கு டைம் கம்மியா இருக்கு. இல்ல தமிழ்நாட்டு ஸ்கீம் தான் சார். இவங்களுடைய ஆட்சியோட சாதனைகள் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேளாண் சட்டத்துக்கு ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகள் இல்லையா? நான் கேக்குறேன் உங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? 3 வேளாண் சட்டங்களால் தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படலையா? அது மட்டும் இன்னைக்கு இந்த 3 வேளாண் சட்டம் கொண்டு வரது யாரு? ஒன்றிய அரசு, பாஜக அரசு. ஆதரிச்சது யாரு? அதிமுக. இவங்க விவசாயிகளை பத்தி பேசலாமா? இன்னைக்கு வந்து டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்டாங்க சார். இவங்க மேடம் சொல்றாங்க, அதை வெயில்ல போட்டு காய வைக்க வேண்டியதான். இருக்கட்டும் மேடம், சரி நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். 17% 22% உயர்த்தி கேட்டமே, ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்? ஒழுங்கா இந்த அப்ப வந்து எவன் செத்தாலும் பரவாயில்லையா? எவன் செத்தாலும் பரவாயில்லையா? அதே போல நீங்க பாருங்க சார், உதயமின் திட்டத்துல 2021 தேர்தல் அறிக்கையில 2020 அதே மாதிரி மாவட்டங்கள் தோறும் உலர்களங்கள் அமைக்கப்படும், ஸ்டோரேஜ் கட்டப்படும் அப்படின்னு 2021 தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்தது. எத்தனை மாவட்டங்கள்ல அதை செஞ்சிருந்தாங்க சார்? நிறைய டெல்டா பகுதிகளில் செஞ்சிருக்காங்க. போதுமானது மாவட்டம் தோறும் 2021 தேர்தல் உடனடியாக தேவைப்படுற மாவட்டங்களுக்கு செஞ்சிருக்காங்க. விவசாயிகள் வந்து களத்துல வந்து அடுக்கி வச்சதுனால பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது மழை, ஸ்டோரேஜ் இருக்கட்டும் சார்.
இன்னைக்கு வந்து இருங்க ஸ்டோரேஜ் இருக்கு சார் இல்லையா? நாகப்பட்டினத்துல ஸ்டோரேஜ் இருக்கு. மாவட்டந்தோறும் ஒரு இடையில இருங்க மேடம், நான் என்ன கேக்குறேன், விவசாயம் எங்கே முதன்மையாக நடக்கிறது அங்கே ஸ்டோரேஜ்கள் இருக்கு. இப்ப பாதிப்பு என்னன்னு கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இல்லைன்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல விவசாயம் இல்லையான்னு கேக்குறேன் சார். இப்ப என்ன பாதிப்பு இருங்க மேடம், ஒரு நிமிஷம். இப்ப என்ன பாதிப்புனா, இது வந்து அறுப்புக்கு முன்னாடியே அடுத்து அது அறுவடை செய்யும் பொழுது இந்த மழை பாதிப்பு நிறைய வந்து நெல் வந்து அறுக்க முடியாம மழையில பாதிப்பு. அதுக்கு தான் வந்து உயர்த்தி கேட்டாங்க ஈரப்பதத்தை. அதே ஒன்றிய அரசு செய்யல, அதிமுக அதுக்கு போராடல. ஒரே நிமிஷம் சார், ஏன் போராடல? ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சிடுறேன். 22% ஈரப்பதத்துல வாங்குறாங்க, அதை எங்க உலர்த்துவாங்க? என்ன சார் மாநில அரசு இழப்பீடு கேக்குறாங்க. நீங்க உயர்த்துறது சொல்றாங்க. அதாவது 22% ஈரப்பதத்துல ப்ரொக்யூர்மென்ட் பண்ணனும் நீங்க சொன்னீங்க. இல்ல ப்ரொக்யூர்மென்ட் இல்ல சார், இல்ல ஈரப்பதத்தை 17% வந்து நீங்க வச்சிருக்கீங்க பண்றீங்க. 22% உயர்த்தினாக்கா விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும், இழப்பீடு கிடைக்கும் என்பதுதான் அதுக்கு பொருள். இன்னும் ஒரு செய்திய இழப்பீடு தானா? ரொம்ப தெளிவா இழப்பீடு சார். ஏன்னா இது சம்பந்தமான விவாதம் வரும்போது 22% ப்ரொக்யூர் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் சார். அப்ப ப்ரொக்யூர் பண்றது என்ன அர்த்தம்? ப்ரொக்யூர் பண்ணா அதை எப்படி உலர வைப்பீங்க? ப்ரொக்யூர்மென்ட் தான் வரும்போது சார் அரசு தரப்புல விளக்கம் கொஞ்சம் இருங்க. இது சம்பந்தமா அந்த தஞ்சாவூர் மக்கள் சொன்னாங்கல்ல, அது வாங்கி எங்க உலர்த்துவாங்க, உலர்த்துறதுக்கு இடம் இல்லையே, அந்த நெல்லெல்லாம் கெட்டு போயிருமே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிடுறேன் சார். அதாவது நெல் அப்படியே வச்சிருந்தா முளைச்சி வீணா போயிடும். அப்ப நீங்க 17ல இருந்து 22 உயர்த்தி நீங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப மழைக்காலம் வந்து முடியுது. மழைக்காலம் எப்போதுமா இருந்துகிட்டு இருக்கு, இப்ப முடிஞ்சிருக்கு இல்லையா? ஒரு நெல்லை ஈரப்பதம் அதிகமா வாங்கி வச்சா என்ன சார் செய்யும்? சார் ஈரப்பதம் வாங்கி வச்சு அதை உலர்த்த வேண்டியதான் சார். உலர்கலங்கள் இருக்கு சார், இருக்கிற இடத்தை பயன்படுத்த வேண்டியதான். எங்க இல்லன்றீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? அவங்கள திட்டுறீங்கல்ல, அவங்கள கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன பேச விடுங்க முத. சரி, நீங்க இல்ல ஏங்க இருக்கதான் சொல்றேன். நீங்க ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து எந்த திட்டத்தையும் எந்த நிதியும் கொடுக்கறது இல்ல. புயலுக்கு நிதி கொடுக்கல, வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல. நீங்க வந்து மதுரையில மெட்ரோ கிடையாதுன்றீங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பட்ஜெட்ல கிடையாது. ஒன்றிய அரசு சார்பா பேசலாமா? தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றலாம் ஸ்டாலின் நினைக்கிறாரு. என்னங்க ஒன்றிய அரசு சொல்லியே தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றலாம் ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஏடிஎம்கே உடைய சாதனை தான் சொல்லுங்க சார். நீங்க நான் சொல்றேன், எனக்கு டைம் கொடுங்க, நான் சொல்றேன். பல கேள்விகள் நான் சொல்லிதான் சாதனை தூக்கி இருங்க பாத்திமா மேடம், நான் क्वेश्चन கேக்குறேன். என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரு. அதாவது தமிழ்நாட்டுல விவசாயிகள் பிரச்சனைக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றினார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒன்றிய அரசு இருக்குதுன்னு சொல்லி வாக்கு பண்ணிடலாம். இல்ல அப்படி இல்லங்க. அதாவது உலர்களங்கள் இருக்கிறத ஏற்கனவே வந்து ஆதாரத்தோட சொல்லியிருக்கோம். யாரு எந்த அமைச்சர் சொன்னாரு? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னாங்களா? துணை முதலமைச்சர் சொன்னாங்களா? முதலமைச்சர் சொல்லலையா? வந்து முதலமைச்சர் சொல்லலையா? மாவட்டம் தோறும் உலர்களங்கள் இருக்கு. மாவட்டங்கள் தோறும் நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நிக்காதீங்க சார். நீங்க முதல்ல உங்களுக்கு சார்பா பதில் வரும்னு நினைக்காதீங்க. 28 மாவட்டத்துக்கு இருந்தாதான் இல்ல, இருக்குதா இல்லையாங்கதான் கேள்வி. அப்ப போதுமான அளவுக்கு இருக்கா சார்? உருவாக்கணும், அதுல மாற்று கருத்துல இருக்கா இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். ஒரு செய்தி நான் தொடர்ந்து பேசுவேன். அடுத்த நேரம் இருக்கு, நான் தொடர்ந்து பேசுறேன். கேட்டுங்க. வெளிநாட்டு முதலீடு 13,50,000 கோடி ரூபாய் திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க. நன்றி நன்றி. இது வந்து ஒரு கிடையாது. விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, திமுக ஆட்சியில் மக்கள் படி எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்காங்க பார்க்கலாம். சிறப்பாக உள்ளது என 46% பேரும், மோசமாக உள்ளது என 46% பேரும், சுமாராக உள்ளது என 8% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது, சிறப்பாக உள்ளதென 52% பேரும், மோசமாக உள்ளதென 38% பேரும், சுமாராக உள்ளதென 10% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இது வந்து இன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா மைனஸ்ல போயிருக்கணும், குறைவா இருக்கணும். எல்லாமே இதுல வந்து எந்த ஒரு தீர்வும் வரப்போறதில்லை. இது வந்து மக்களுடைய கருத்தும் கிடையாது, அது இருக்கட்டும். அதே சமயத்தில் சிறப்பாக உள்ளது சுமாராக உள்ளது ரெண்டுமே ஒன்று சேர்த்துக்கலாம். அதனால் 54 வந்து சிறப்பாக உள்ளதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறப்பாக உள்ளதுங்கிறது யூடியூப்ல வந்து கூடுதலாகவே இருக்கு. சுமாராக உள்ளது 10 இருக்கு, 62 சேர்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு மக்கள் பணியும் செய்யவில்லை. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு மட்டுமே அவர்கள் வந்து போராடி கொண்டிருந்தார்கள். திமுக ஆட்சியில் மிகச்சிறப்பாக திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான்
2019 திமுக தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வருகிறது. 2026 தொடர் வெற்றிகளை பெற்று வரும். மேடம் சொன்னது மாதிரி கூட்டணி கட்சிகள் உரிமையோடு இருக்கிறோம், உரிமையோடு சண்டை போடுறோம், உரிமையோடு நாங்க போராடுறோம். இவங்கள மாதிரி அதிமுக மிரட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூட்டணி அறிவிக்கல. ஆகவே மிரட்டுதலும் உருட்டுதலும் பிரிக்கிறதும் சேர்க்கிறதும் பாஜகவுக்கு வேண்டுமானால் அது கலையாக இருக்கலாமே தவிர திமுக எங்களுக்கு ஜனநாயக உரிமையை கொடுத்திருக்கிறது. நாங்கள் எங்கள் டிசெண்டிங் எங்களுடைய டிசெண்டிங் ஆகவே எல்லாருக்குமே தெரியும். மேலே ஈடியால் மேலே மிரட்டப்பட்டு கீழே அறிவாலயத்தில் கையெழுத்து போடப்பட்டு மேலே காங்கிரஸால நீங்க போய் உட்கார்ந்துகிட்டு உங்க கூட்டணி அறிவிச்சது யாரு? அமித்ஷா தான் மேடம் கூட்டணி அறிவிச்சாரு.